கல்வியின் நோக்கம். கல்வி என்பது நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது அல்லது ஒரு பட்டத்தை பெறுவது மட்டுமே அல்ல. அறிவு, நற்பண்பு மற்றும் புரிந்துணர்வை வளர்ப்பதே கல்வியின் உண்மையான நோக்கமாகும். நாம் பொறுப்புள்ள, சிந்தனைமிக்க மற்றும் நம்பிக்கையுடைய தனிநபர்களாக மாற கல்வி நமக்கு உதவுகிறது. கல்வியின் நோக்கம் நமக்கு எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதே தவிர என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொல்வதல்ல. எது சரி, எது தவறு என்பதை புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கவும் இது நமக்கு உதவுகிறது. கல்வி நல் ஒழுக்க மதிப்புகள், ஒழுக்கம் மற்றும் பிறர் மீதான மரியாதையை வளர்க்கிறது. கல்வி நம்மை நடைமுறை வாழ்க்கத்திற்கும் தயார்படுத்துகிறது. வாழ்க்கையை நடத்துவதற்கும் சுயசார்புடன் சுயமாக வாழ்வதற்கும் பயனுள்ள திறன்களை பெற இது நமக்கு உதவுகிறது. படித்த ஒருவரால் சமூகத்திற்கு சாதகமான பங்களிப்பை வழங்கவும் தேச கட்டமைப்பிற்கு உதவவும் முடியும். கல்வியின் மற்றொரு முக்கியமான நோக்கம் தனிமனித வளர்ச்சியாகும். கல்வி நமது தகவல் தொடர்பு திறன், படைப்பாற்றல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறனை மேம்படுத்துகிறது. இது ஆர்வத்தையும் வாழ்நாள் முழுதும் கற்கும் பழக்கத்தையும் ஊக்குவிக்கிறது. முடிவாக, ஒரு நபரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உருவாக்குவதே கல்வியின் நோக்கமாகும். இது நமது மனம், நற்பண்பு மற்றும் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. உண்மையான கல்வி நம்மை சிறந்த மனிதர்களாகவும் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் மாற்றுகிறது.